ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணாலும் வியூஸே போகலை நினச்சாலும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஏதான உங்கள் மொபைலில் ஒரு ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது இந்த சைடில் ஒரு ஐக்கன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். இந்த ஹோம் பேஜில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், வியூ சேனல்ன்ட்டு. இதை கிளிக் பண்ணால் ஒன் செகண்ட், இது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி என்டர்பேஸ் வராது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் சேனல் நேம் கொடுக்க சொல்லும். அந்த சேனல் நேம் தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். அதுதான் நான் சொன்னல இக்கட்டான ஒரு இடம்ன்ட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூடியூப்பில் சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்க. நான் என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சேன்னா, என்னோடய சேனலுக்கு எம்ஜிஎன் டெக்குன்னு வச்சேன். ஃபஸ்ட்டு எம்ஜிஎன் டெக்குன்னு வச்ச உடனே நிறைய வருது எம்ஜிஎன் டெக்குன்ட்டு. கிடைக்கல. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, டெக் எம்ஜிஎன் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். டெக் எம்ஜிஎன், ஆனால் டெக் எம்ஜிஎனில் எதுவுமே இல்லை. ஆனால் என்னோடய சேனல் மட்டும்தான் இருக்குது டெக் எம்ஜிஎன்ன்றது. பார்த்தீங்களா? டெக் எம்ஜிஎனில் எதுவுமே இல்லை. நம்மளோட சேனல் மட்டும்தான் வியூ ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேம் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இல்லாத ஒன்று நீங்கள் அப்போ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இல்லாத ஒன்று தான் நீங்கள் எங்கள் சேனல் நேமை க்ரியேட் பண்ணணும். ஸோ சேனல் நேம் க்ரியேட் பண்ணாச்சு, அவ்வளோதான், வேலையே முடிஞ்சு. உங்கள் வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நேராக வீடியோ அப்லோட் பண்ண போனால் கூட அது வேஸ்ட்டு தான். என்ன ப்ரோ நீங்கன்னா இன்னும் இருக்குது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் www.youtube.com அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே போனோடனே வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகட்டும். ஸோ என்டர் பேஸ் இப்படி வரும். இப்படி வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ உங்கள் மொபைலில் சம்திங் இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னா இந்த மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க. டெஸ்க்டாப் மோடுன்ட்டு ஒன்று எனேபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் வியூ யுவர் சேனல் அப்படின்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி அடுத்து வரும். இந்த இடத்துல இந்த கிளிக் பண்ணுங்கள், கஸ்டமைசேஷன் சேனல்ன்ட்டு. இப்போ என்ன பண்ணால் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெயிட் பண்ணுங்கள். இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வரும். நம்ம இதில் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல பாருங்கள், செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும். அந்த கியர் பாக்ஸை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதில் சேனல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மெயினாக தேவையானது இந்த கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்டு எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம யூடியூப் சர்ச் பாரில் நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, ஒன் செகண்ட், சாரி ஒரு நிமிஷம் இருங்க. இந்த யூடியூப் சர்ச் பாரில் நம்ம சர்ச் பண்ணுறோம்ல, இந்த சர்ச் பண்ணுற ஃபஸ்ட்டில் நம்ம ரிசல்ட் வர்றதுக்காக தான் இந்த கீவேர்டு. இது மெயினாக எல்லாமே இருக்கணும். நீங்கள் ஒரு எது பற்றி சேனல் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு டெக்கா இல்லை ஒரு பிளாகா இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு காமெடியாக, எதை பற்றி அப்படின்னு யோசித்து வச்சு அதை பற்றி மட்டும்தான் இந்த கீவேர்டில் நீங்கள் டைப் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த கீவேர்டு தான் அதில் எதான ஒன்று அந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா, ஆடியன்ஸ் எதான சர்ச் பண்ணாங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் போட்டிருக்க வீடியோ உங்களோட சேனல் அந்த இடத்துக்கு மூவிங் ஆகிறதுக்காக தான் இந்த கீவேர்டு. நான் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி கீவேர்டு போட்டால் மட்டும்தான் உங்களோட சேனல் லெவல் வரும்.
ஸோ இன்னும் இருக்குது, இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்குது. ஓகேங்களா? அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டனால் இது நம்மளுக்கு பேசிக்காக தேவையில்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னீங்கன்னா சேனல். இப்போ நீங்கள் சேனல் கரெக்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களோட சேனல் லோகோ அந்த மாதிரி போட்டு செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட சேனல் நேம். ஓகேங்களா? எதனா டிஸ்கிரிப்ஷன் போடணுமானா போட்டுக்கோங்க, இல்லையானா விட்டுடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போவே 6 நிமிஷம் ஆகிப்போச்சு. ஏன்னா இதுக்கு மேலே போட்டால் கிட்டத்தட்ட ஒரு 13-12 நிமிஷம் வந்துடும். ஆனால் அவ்வளோ லாங்கு போட்டால் வியூவர்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்தது வீடியோ வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அதோட ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் போட்டுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.